தங்கச்சி எனக்கு ஹேண்டி தாரீங்களா? எனக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த 2 சின்ன பிள்ளைகளும் ஒரு ஹேண்டிக்காக அடிபட்டு அதை தண்ணிக்கு விழுத்திட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்கிறதா இல்லாட்டி முதல் ஹேண்டியை காப்பாற்றுறதா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹேண்டியை எப்படி காப்பாற்றுறது, தண்ணிக்க விழுந்த எந்த எலக்ட்ரானிக் பொருட்களும் குயிக்காக செய்யப்படாட்டி அது உடனே டேமேஜ் ஆகிடும், பழுதடைஞ்சிடும். எவ்வளோ குயிக்காக நாங்கள் வேலை செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு இந்த ஹேண்டியை நாங்கள் காப்பாற்ற முடியும். இந்த ஹேண்டியை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி, ஒரே ஒரு வழி. நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, முதலாவது வந்து தண்ணி கிடந்து விழுந்தோடனே கண்டோடனே நாங்கள் வந்து இந்த பேட்டரியை கழட்டி போடுவோம். அந்த பேட்டரியை வந்து வெளியில் எடுத்துருவோம். அது எவ்வளோ குயிக்காக எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. அடுத்தது நாங்கள் அந்த பேட்டரி கேட்க ஒன் பண்ணவும் கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளோ குயிக்காக ஏற்படுறோமோ அதே மாதிரி இந்த ஹேண்டியை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு இப்படியான வழிகளை பயன்படுத்தலாம். அடுத்தது வழி, இப்போ ஹேண்டியில் பேட்டரியை கழட்டியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து பேட்டரியை மட்டும் கழட்டக்கூடாது. அதாவது பேட்டரியை கழட்டி கொண்டு எவ்வளோத்துக்கும் இந்த ஹேண்டியை வந்து ஃபுல்ல சின்ன கலட்டுங்க. எவ்வளோத்துக்கு கலட்டலுமோ, ஸ்க்ரூ ட்ரைவராலையோ இல்லாட்டி இதாலையோ கலட்டலுமோ அவ்வளோத்துக்கு கலட்டி அதுக்கு பிறகு அதுவும் எல்லாத்தையும் நாங்கள் ஈரங்களை வந்து ஒத்தி எடுக்கணும். இப்போலாம் நீங்கள் குயிக்காக செய்யணும். ஒத்தி எடுத்த பிறகு அடுத்தது வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஃபோனுக்கு வந்து என்னென்ன தெரிந்த எல்லாருக்கும் தலைக்கு கீட்டை பிடிக்கிறது. இதால் வந்து கட்டாயம் பிடிக்கக்கூடாது. இதால் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இருந்தால் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் உள்ளுக்கு இருக்கிற எலக்ட்ரானிக்கள் கப்பு தாரத்துக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. அதால் நீங்கள் வந்து கூவரால் பிடிக்கலாம். நீங்கள் வந்து கூவரால் பிடிக்கலாம். இந்த கூவர் வந்து இந்த காற்று வந்து இழுக்கல, இதுக்குள்ள ஈரத்தன்மையில் இழுத்துக்கொள்ளும். அதனால் முக்கியமாக நீங்கள் ஹீட்டரால் பிடிக்காமல் கூவரால் பிடிங்க. அந்த எலக்ட்ரானிக் சாமான் உள்ளுக்கு இருக்கிறோம் பழுதடைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடைசியாக வந்து நீங்கள் அந்த உங்களோட கலட்டின ஹேண்டியை வந்து வெயிலுக்குள்ளே நேராக டிரெக்டாக காய வைக்காமல், பக்கத்தில் நீங்கள் பார்க்க தெரியுது அங்கால நல்ல வெயில் இருக்குது. அந்த அப்படியே ஒரு இணலுக்குள்ளே நீங்கள் காய வைக்கணும். நேராக வெயில் பட்டாலும் அந்த எலக்ட்ரானிக் டைலில் அந்த பாக்ஸ்கள் வந்து பழுதடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் இப்படி நீங்கள் ஒரு நாள் பிள்ளை காய வைக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஃபோனை நீங்கள் போடவே கூடாது. நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஹேண்ட்ஃபோன் வந்து தண்ணிக்கு விழுந்தால் இதுதான் முதல் வழி. நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு அடித்து அதில் பேசி அவையோட மினக்கிறத விட நாங்கள் வந்து முதலாவது ஹேண்ட்ஃபோனை கொண்டு போய் பேட்டரி எடுத்து கலட்டி அதுக்கப்புறம் அதை துடைச்சி அதுக்கப்புறம் அதை நாங்கள் கூரால் பிடிச்சி அதுக்கப்புறம் கடைசியாக வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலுக்கு அந்த இணல் விழும் இல்லை, அந்த இணலில் காய வச்சு அதுக்கு ஒரு நாளைக்கு பிறகு அதை நீங்கள் எல்லாத்தையும் கொழுவி பேட்டரி எல்லாத்தையும் கொழுவி எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் கொழுவினா அப்புறம் திரும்பி போட்டு பாருங்க. அதாவது 100% உங்களோட ஹேண்ட்ஃபோன் திரும்பி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு மேலே அது வேலை செய்யாட்டி நீங்கள் ஹேண்டி டாக்டரை தான் பார்க்கணும். ஹேண்டி டாக்டர் தான் அதுக்கு மேலே அதுக்கு உதவி செய்வேன். அதாவது கூடுதலான எலக்ட்ரானிக் சாமான் வந்து தண்ணிக்கு விழுந்தாலே பிரச்சனை தான். அது பிள்ளைகளோட கையில் கொடுக்க கொண்டு நாங்கள் என்ன எவ்வளோ பொறுமையான சாமான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகள் கையில் அதை விளையாட கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அதை நாங்கள் பிள்ளைகள் கையில் கொடுக்கக்கூடாது. இதுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் அடித்து ஒரு பிரியோடம் இல்லை. கட்டாயம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடுதல் ஆட்கள் வந்து இப்படி தண்ணிக்கு விழுந்தோடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் திருப்பி உடனே சூச்சி அமைத்தி பார்க்குறது. சூச்சி அமைத்தி பார்த்தோன்னே அது உடனே வேலை செய்யாது. ஏன்னா தண்ணி வந்து அந்த டைமில் உள்ளுக்கு நிற்கும். அதாவது கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் சரியான வேறுபாடு. அப்போ அவர் 2 பேரும் ஒன்றா அடிக்க ஒரு நாளும் 2 பேருக்கும் ஒத்து வராது. அப்போ நீங்கள் வந்து முதலாவது தூக்கி போட்டு பார்க்குறத விட நான் சொன்ன விஷயங்களை ஒழுங்கு முறையாக செய்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் 80% உங்களோட ஹேண்டி வேலை செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.